வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். யூஸ்வலாகவே லக்னோக்கு அகேன்ஸ்டாக மும்பை வந்து ரொம்ப ஒரு புவரான ரெக்கார்டு வச்சிருக்காங்க. பட் இந்த டைம் மும்பை ஒரு பயங்கர டாமினண்டான ஒரு கன்வின்சிங்கான விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இதில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். யார்கிட்ட அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரனோட. வணக்கம் கிருபாகரன். வணக்கம் ப்ரோ. ஸோ ஒரு மிகப்பெரிய விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் நம்பர் 1 நான் பேசணும்னு நினைக்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸோடைய ஓப்பனிங் பேர் ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா. யூஸ்வலாக த்ரூ அவுட் த சீசன் சோஃபார் எல்லா மேட்ச்லையுமே ஒரு பயங்கர பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக கடைசி ஒரு 3லேருந்து ஒரு 4 மேட்ச் வரைக்கும் அவங்க பார்த்துட்டோம் அப்படின்னா, அதாவது மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் நின்று ஒரு 50+ ரன்னை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு லைக் ஒரு நல்ல ஒரு பிரில்லியன் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. அந்த பவர் பிளேயில் தாண்டினதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 10th ஓவர் வரைக்கும் அந்த ஓப்பனிங் பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் மும்பை இந்தியன்ஸோட இந்த விக்டரி ரன்னும் இதுவும் ஏதோ சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா, இந்த மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங் பேரும்? சோ கண்டிப்பா. ஏன்னா நம்ம ரயன் ரிக்கில்டனை வந்து மினி டீகாக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். மும்பை இந்தியன்ஸ்ல டீகாக் என்ன வேலை பண்ணாரோ அதேவே இங்க பெர்ஃபெக்டா இந்த மினி டீகாக் ரயன் ரிக்கில்டனும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு ரோஹித் சர்மா அடிச்சாரு அப்படின்னா இவர் ஒரு சைடு ரோஹித் சர்மா ஒரு 50 ரன்ஸ் கிராஸ் பண்றாரு அப்படின்னா டீகாக் ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அக்ரெசிவான ரன்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி இன்னொரு சைடு ரோஹித் சர்மா அடிச்சாரு அப்படின்னா இன்னொரு சைடு ரோஹித் சர்மா அக்ரெசிவா ஆடினாருன்னா டீகாக் அந்த ஒரு லாங் ரன் ஒரு பவர் பிளே தாண்டி ஒரு 7-8 ஓவர்ஸ் முடி ஆடுவாரு. சோ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் அகைன் மயிலா ஜெயவர்தனா இஸ் பேக் அப்படிங்கும் போது அந்த ஒரு பேட்டர்னே அவங்க ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது டீகாக்கோட பேட்டிங் ஸ்டைலும் சிமிலரா இருக்கிறதால வான்கடே கண்டிஷன்ஸுக்கு நல்லா சூட் ஆகுது. அதே மாதிரி வெளி கண்டிஷன்ஸ்ல அடுத்த ஒரு வெளியில போய் அவே கேம் ஆடும்போது கூட அதுக்கு சூட்டபிளான மாதிரி பேசி ஆடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த 2 பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரிதான். இந்த விக்டரி மும்பை இந்தியன்ஸ் விக்டரி ரன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கு. இன்னைக்கு போன 2 மேட்ச் ரோஹித் சர்மா ஒரு 50+ அடிச்சிருந்தாரு. ரிக்கில்டன் ஒரு 20-30 ரன்ஸ் அதோட அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இந்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மா அடிக்கல, பட் ரிக்கில்டன் வந்து ஒரு அடுத்த ஒரு 8 ஓவர்ஸ் ஆடி ஒரு 50+ அடிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது அந்த மெசேஜ் இஸ் கிளியர் அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹித் சர்மா அடிச்சா ரிக்கில்டன் வந்து அக்ரெசிவா ரன்ஸுக்கு போவாரு. ரோஹித் சர்மாக்கு அன்னைக்கு பேட்ல பட்டுச்சு அக்ரெசிவா. இன்னைக்கு எடுத்தோடனே ஒரு 2 சிக்ஸஸ் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் 2 பால்ஸுமே 12 ரன்ஸ் வந்துருச்சு. சோ அப்படிங்கும் போது ரிக்கில்டனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ரோஹித் சர்மா அந்த பவர் பிளேக்கான ஸ்டார்ட் தராரு, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 7-8 ஓவர்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது. சோ இந்த பிளான் வந்து கிளியரா வச்சுக்கிட்டாங்க. ஓகே கூல். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவங்களோட மிடில் ஆர்டர் வில் ஜாக்ஸ் அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேருமே நீங்கள் நல்லா டீசென்டான ஒரு கேம் அப்படின்னு சொல்லணும். வில் ஜாக்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு முன்னாடி ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. ஓகே நிறைய பேர் இருக்கிறாங்களே, நிறைய கண்டெண்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் ஓகே ரைட், வில் ஜாக்ஸ் ஓகே ஃபேர் எனஃப். அண்ட் அவரோட பேட்டிங் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. கன்சிடரிங் உங்களுக்கு ரிக்கில்டன் அந்த அதர் ஹேண்ட் வந்து அவர் நீட்டாக ஆடிட்டு இருக்கும்போது நல்லா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார். பட் சூரியகுமார் யாதவ் வந்ததுக்கப்புறம் 2 பேருமே கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஒவ்வொரு ஓவருக்கும் 10லேருந்து ஒரு 12 ரன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்லேயே 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் வில் ஜாக்ஸோட கேம் எப்படி இருந்துச்சு, சூரியகுமார் யாதவ் கேம் நம்ம கொஞ்சம் இன்னும் தள்ளி பேசலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வில் ஜாக்ஸோட பர்டிகுலர் இன்னைக்கு கேம் வித் பால் அதையும் சேர்த்து பேசிட்டேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வில் ஜாக்ஸ் ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், வில் ஜாக்ஸோட பொசிஷன் வந்து கரெக்டா இல்லாம இருந்துச்சு அப்படின்னு. பட் இந்த கேம்ல பார்க்கும்போது லாஸ்ட் ஃபியூ கேம்ஸை கம்பேர் பண்ணும்போது வில் ஜாக்ஸ் வந்து பவர் பிளேல விக்கெட் போனா வில் ஜாக்ஸ் வந்து ஆடுறாரு. ஒருவேளை பவர் பிளேய தாண்டி விக்கெட் போச்சுன்னா வில் ஜாக்ஸ் வந்து அப்படியே 6 or 7க்கு மூவ் பண்ணிட்டு சூரியகுமார் நம்பர் 3ல கொண்டு வராங்க. சோ இது வந்து வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்க கண்டிஷன்ஸ் பேட்டிங் கண்டிஷன்ஸை பார்க்கும்போது இன்னைக்கு அவர் ரன்ஸ் நிறைய அடிச்சிருக்கணும். சோ அது வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். பட் இந்த இடத்துல நம்ம வந்து ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப்பை வந்து கொஞ்சம் பாராட்டி ஆகணும். ஏன் அப்படின்னா வில் ஜாக்ஸ் வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாவே பவர் பிளேல ஸ்பின்னரை கொண்டு வந்துட்டாரு. பவர் பிளேயோட லாஸ்ட் 3 ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் தான் போல்ட் பண்ணாங்க. அப்படிங்கும் போது வில் ஜாக்ஸ்க்கான கரெக்டான அந்த மேட்சப்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. சோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்கணும். பட் பவர் பிளே முடிஞ்ச உடனே சூரியகுமார் யாதவுடைய அந்த பார்ட்னர்ஷிப் அவரோட சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரி 10 to 12 ரன்ஸ் ஓவர் கொண்டு வந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இதுக்கு முன்னாடி நம்ம மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல பேசும்போது நான் சொன்னதுதான், வில் ஜாக்ஸ் வந்து பேட்டிங் வரலன்னா கூட பவுலிங்ல வந்து சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு அப்படிங்கிறது தான். மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இப்ப இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து
சாண்ட்னர் இல்லாம கார்பின் பாஷை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல கார்பின் பாஷை கொண்டு வர்றதுக்கு மெயின் ரீசனா வந்து வில் ஜாக்ஸ் தான் இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரா வில் ஜாக்ஸை நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு இந்த இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல ஒரு நல்லா ஸ்லோவா பால் போடக்கூடிய கார்பின் பாஷ் மாதிரியான பிளேயர்ஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ வில் ஜாக்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய பெரிய ஆசெட்டா இருந்திருக்காரு. நம்ம பேட்ல இருந்து 30-40 ரன்ஸுக்கு மேல வரலையே அப்படின்னு நம்ம பேசலாம். பட் அந்த இடத்துல இப்ப இன்னைக்கு கூட மேன் ஆஃப் தி மேட்ச் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும் போது வித் பால் 2 விக்கெட்ஸ் பேட்டிங்ல சாலிடா ஒரு 20 ரன்ஸ் அப்படிங்கும் போது அவர் தான் ஒரு மெயின் இம்பாக்டா இருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு. மும்பை இந்தியன்ஸுடைய அந்த பேலன்ஸை வந்து கரெக்டா வச்சுக்கிறதுல வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வில் ஜாக்ஸ் தான் ஒரு பெரிய கீயா இருக்காரு. சோ பவுலிங்ல ஒரு 2 விக்கெட்ஸ், அது இம்பார்ட்டன்டான விக்கெட்ஸ். ஒரே ஓவர்ல நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கும் போது ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்னுமே நம்பிக்கை வரும். மிடில் ஓவர்ஸ்ல வில் ஜாக்ஸ் இருக்காரு, சோ இன்னும் நம்ம சாண்ட்னர் இல்லைன்னா கூட வில் ஜாக்ஸை வச்சு போல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை வரும். சோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய பெரிய கீ பவுலர், சாரி கீ ஆல்ரவுண்டரா இருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் சூரியகுமார் யாதவ் இப்போ ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் அட் த மொமெண்ட் இப்போவுமே இருக்கிறான்னு நினைக்கிறேன். மேபி லைக் இந்த ஆர்சிபி வர்சஸ் டெல்லி மேட்ச் முடியும் போது கதை வேற மாதிரி இருக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் சூரியகுமார் யாதவ் தான் ஆரஞ்ச் கேப் ஹோல்டர். அண்ட் நிறைய பேருக்கு இது ஷாக்கா இருந்தது. என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ரெகுலரா பார்க்காத நிறைய பேருக்கு இவர் எப்படியா ஆரஞ்ச் கேப் வந்தாரு. ஏன்னா உங்களுக்கு பூரன் வந்து சீன்ல இருக்கிறாரு, விராட் கோலி சீன்ல இருக்கிறாரு, சாய் சுதர்ஷன் சீன்ல இருக்காரு. சீன்லேயே இல்லாம அவுட் ஆஃப் நோவேர் டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஆரஞ்ச் கேப் ஹோல்டரா இருக்கிறாரு. அவரோட இந்த ரன் ஆஃப் ஃபார்ம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவருமே என்னன்னா நம்மளால அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸோட அந்த வின்னிங் ரன்ல இருந்து நம்ம ஒப்பிட முடியும்னு நினைக்கிறேன். இவரோட ஃபார்ம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ நம்ம மும்பை இந்தியன்ஸ் அந்த லவ்ஸ் ஆன மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல 4 மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அப்ப இருந்துமே அவருடைய கன்சிஸ்டன்சி எல்லா மேட்ச்லயுமே 25 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சோ அதுதான் மெயின் ரீசன். இப்போ வந்து ஆரஞ்சு கேப் அவர் வச்சிருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் லூஸ் ஆன மேட்சும் சரி சில எல்லா மேட்சஸ்லயுமே இந்த 25 ரன்ஸ் அவர் பேட்ல இருந்து வந்துரும் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி தராரு. சோ அதனால தான் ஆரஞ்சு கேப் அவருக்கு போயிருக்கு. அண்ட் அவர் திரும்ப ஃபார்ம்ல வந்தது நம்பர் 3 ஆர் நம்பர் 4 அந்த ஒரு பொசிஷன்ல வந்து அவரை பழைய மாதிரி ஆடுறது அப்படிங்கும் போது மும்பை இந்தியன்ஸுக்கு இப்ப எல்லா பிளேயர்ஸும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா அவர் அந்த 20 பால்ஸ்ல 40 ரன்ஸ், அந்த மாதிரி 19 பால்ஸ்ல 40 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் கேம்லயும் அதே மாதிரி தான் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. சிஎஸ்கே எகெயின்ஸ்டாவும் அப்படிதான் ஆடினாரு. மிடில் ஓவர்ஸ்ல எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்றதா இருக்கட்டும், ரன்ஸ் வந்து கரெக்டா அந்த 10-11 ஓவரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ஃபால் ஷாட்ஸ் அவ்வளோக்கா இல்லை அவருடைய பேட்டிங்ல. அண்ட் அவருடைய அந்த பழைய ஸ்டாக் ஷாட்ஸ், ஸ்வீப்பே வந்து 2-3 டைப் ஆஃப் ஸ்வீப் ஷாட் அடிக்கிறாரு. கேப்ஸை பிக் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த 2018, 19, 20 இந்த டைம் வந்து சூரியகுமார் யாதவ் ஒரு பீக்ல இருந்தாரு. அங்கிருந்த இந்தியன் டீமுக்கே வந்தாரு. ஸோ அந்த ஒரு சூரியகுமார் யாதவ் வந்து இப்போ திரும்ப வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ அது வந்து மும்பை இந்தியன்ஸோட இந்த விக்டரி ரன்னுக்கு மெயின் ரீசனாகவும் இருந்திருக்கு. ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம அதிகமாக எதிர்பார்க்குற திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா 2 பேருமே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பட் நமந்தர் வந்து கடைசி ஒரு சூப்பரான ஃபினிஷ் கொடுத்தாரு. அண்ட் கார்பின் பாஷ்மே நம்ம சொல்லணும் 20 ஆஃப் ஜஸ்ட் 10 பால்ஸ் அப்படின் போது அந்த ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிற அந்த ஒரு கேமா இருக்கட்டும். நமந்தர் அந்த அதர் ஹேண்ட் கடைசி பால் அடிச்ச 6 பார்த்தா அவ்வளோ அழகா இருந்தது. ஏன்னா லாஸ்ட் பால் எல்லாருமே வந்து ஸ்மாஷ் அடிக்க பார்ப்பாங்க. பட் அவன் ரொம்ப கிளவரா அதை ஸ்கூப் பண்ணி விட்டதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓகே ரொம்ப ஒரு கிளவரான கேம் அப்படி மாதிரி தான் பார்த்தேன். அண்ட் அந்த ஃபினிஷிங் ரோல் அந்த 2 பேர் எப்படி ப்ளே பண்ணாங்க? சோ நமந்தீர வந்து சொல்லி ஆகணும். ஒரு 10 பால் 30ங்கிறது குவிக்கா அடிச்சுட்டு போயிருவாரு. நீங்க பவர் பிளேல பேட்டிங் கொடுத்தாலும் சரி. இதே ரிவர்ஸ் பிக்சர்ல ஒரு டாப்ல வந்தாரு, நம்பர் 3ல வந்தாரு. வந்து பவர் பிளேல ஒரு 10 பால் 30 இதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போவாரு. சோ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆப்ஷன்ல ரீடென்ஷன் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி நமந்தீரை ரீடைன் பண்ணது, நேகல் வதேரா மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கும்போது நமந்தீரை ஏன் ரீடைன் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் வந்திருக்கலாம். பட் அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவரால் எந்த ஒரு பொசிஷன்லயும் ஆட முடியும், குவிக்கா எந்த பவுலருக்கு எகெயின்ஸ்டாவும் எப்ப வேணாலும் ரன் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம பவர் பிளேலையும் பார்த்துட்டோம், டெத் ஓவர்லயும் பார்த்துட்டோம். ஈவன் இன் மிடில் ஓவர்ஸ்ல கூட அந்த ரன் ரேட் அவரால் எடுத்துட்டு போக முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், பேட்டிங் டெக்னிக் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவோடைய ஒரு 75% அந்த டச் இருக்கும். நீங்க லாஸ்ட் 6 பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கிளவரா அந்த ஒரு 6 ஆடினது அப்படிங்கும் போது இந்த மாதிரி நிறைய ஷார்ட் வேரியஸ் ரேஞ்சில் வந்து ஷார்ட்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயரால தான் அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் அடிக்க முடியும். ஸோ அப்படிங்கும் போது நமந்தீர் மும்பை இந்தியன்ஸோடைய நம்பர் 6 அந்த பினிஷிங் ரோல்ல வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் தேவையான ரன்ஸ் கொடுத்துருவாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸோடைய அந்த ஒரு ஃபியூச்சர் ரன்னுக்கு ஒரு மெயின் பிளேயரா இருப்பாரு. அதே மாதிரி கார்பின் பாஷ் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்தார். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கரீபியன் பிரீமியர் லீக்லயா இருக்கட்டும், SA20 லீக்லயா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பெருசா இல்ல, 113 தான் வச்சிருக்காரு. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கேமியோஸ் ஆடிட்டு போயிருவாரு. அதே மாதிரி பவுலிங்லயும் வந்து
இந்த கண்டிஷன்ஸுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பிச்சு கொஞ்சம் பால் நின்னு வர மாதிரியான ஒரு பிச்சா தான் இருந்துச்சு. ஸோ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அவர் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அந்த கேமியோ ஒரு லாஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினது அப்படிங்கும் போது மும்பை இந்தியன்ஸ்க்கு தேவையான ஒரு எக்ஸ்ட்ரா 30 ரன்ஸ் இந்த ரெண்டு பேட்ஸ்மேனும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்ஸும் விளாண்டாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் அந்த இப்போ போக போக பிச்சர்ஸ் வந்து ஸ்லோ ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 20-30 ரன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் எடுக்க அந்த லாஸ்ட் ஒரு 4-5 ஓவர்ஸ்ல இவங்க பேட்டிங் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படி எல்எஸ்ஜியோட பேட்டிங் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எல்எஸ்ஜி பவுலிங்ல நிறைய பெரிய டாக்கிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாருமே கிட்ட எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க, இன்க்ளூடிங் திக்வேஷ் ராதி. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கன்சிஸ்டா போட்டிருந்தாரு, அவரே அப்படி இருந்துச்சு. அண்ட் மயங்க் யாதவோட ரிட்டர்ன், அதை பத்தி லைட்டா பேசலாம் நினைக்கிறேன். மயங்க் யாதவோட ரிட்டர்ன் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஸோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவருடைய ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போல்ட் பண்ணியிருந்தாரு. பட் ஸ்டில் ரோஹித் சர்மாக்கு அந்த 2 6 அப்படிங்கும் போது அவருடைய அந்த பேஸ் மேல ஒரு டவுட் வந்துச்சு. ஆக்சுவலா அவர் 150 மேல போட்டிருந்த பவுலர் இன்ஜுரிக்கு அப்புறம் இந்த 140 ரேஞ்சில் வந்துட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸே ஓகே அப்படின்னு தான் நான் பாக்குறேன். லைன் அண்ட் லென்த் பெர்ஃபெக்டா போல்ட் பண்ணார் அப்படின்னா இந்த பேஸே அவருக்கு ஓகேவான பேஸ் தான். ரோஹித் சர்மாவுடைய விக்கெட் ரொம்ப கிளவரா போல்ட் பண்ணாரு. அவுட் சைட் ஆஃப்ல ஸ்லோவர் பால் போட்டாரு. ஆக்சுவலா ஷார்ட் பால் பேஸ் கொடுத்தா அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து 2 6 அடிச்சுட்டாரு அப்படிங்கும் போது அடுத்து லென்த்தை மாத்தினாரு. அதுக்கப்புறம் பேஸையும் மாத்தினாரு. 115ல போல்ட் பண்ணி ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. ஸோ அப்படிங்கும் போது அவருடைய பவுலிங் இப்ப இன்னைக்கு இப்பதான் வந்திருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது போக போக அவருடைய பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பட் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி எல்லா பவுலர்ஸுமே 10 பிளஸ் கொடுக்கும்போது இவருடைய பவுலிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இனி போற மேட்சஸ்ல லைன் லென்த் பிடிச்சாரு அப்படின்னா சூப்பர்வா இருக்கும். அண்ட் லக்னோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அதே 3 பேர், மார்ஷ், மார்க்ரம் அண்ட் பூரன், இந்த 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸஸ் தான் பேட்டிங் ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. And கிட்டத்தட்ட மோரல்லஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த 3 பேர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கேம் வந்து தோத்துறாங்க. இன்னைக்குமே அந்த 3 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணல. பூரன் கொஞ்சம் டீசென்ட் ஆனார், பட் மார்க்ரம் வந்து ரொம்ப ஈஸியாக அவுட் ஆயிட்டாரு. ஆனால் சேம் கோஸ் டு மிச்சல் மார்ஷ்மே. அவருமே என்னன்னா அவருக்கு முன்னாடி இருந்த அந்த வெனம் வந்து இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல அந்த வெனம் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பதோனி அண்ட் மில்லர் கடைசியில் கொஞ்சம் ஆடினாங்க, பட் ஆனால் அது போதுமானதா இல்லை. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? ஓவர்லி டிபெண்ட் ஆன் இந்த 3 பர்டிகுலர் பிளேயர்ஸ், லக்னோட இந்த அப்ரோச் எப்படி இருக்கு பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதே ஒரு கேள்விதான். நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸ் தவிர வேற யாரும் ஆட போறாங்க அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. இந்த 3 பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா யாரை டிபெண்ட் பண்ணி டீம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் யாருமே ஸ்டெப் அவுட் பண்ணல. இப்போ ஆப்போனண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்கா இருக்கு. இந்த 3 பேட்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற பேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ லேட்டர் ஆன் இந்த ஒரு டோர்னமெண்ட் இன்னும் வைடு ஓப்பனா இருக்கு. லக்னோ வந்து மிடில் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா மற்ற பிளேயர்ஸ் வந்து ஸ்டெப் ஆன் பண்ணியே ஆகணும். ஸ்பெஷலி கேப்டன் ரிஷப் பண்ட் அவருடைய பேட்ல இருந்து ஒரே ஒரு மேட்ச் சிஎஸ்கே எகெயின்ஸ்டா மட்டும்தான் அடிச்சாரு. ஸோ அவருடைய பேட்ல இருந்து ரன் வராத ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அவர் ஸ்டெப் ஆன் பண்ணி ஆடி ஆகணும். அண்ட் டேவிட் மில்லருமே இன்னும் பெரிய லெவல்ல ரன் ஸ்கோர் பண்ணல அப்படிங்கும் போது இந்த 3 பேட்டர்ஸ் திரும்ப ஃபார்முக்கு வருவாங்க. ஆக்சுவலா இந்த 3 பேட்டர்ஸ்ல ஒரு மேட்சுக்கு ஒரு 2 பிளேயர் ஒரு சாலிடா ரன் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா பண்ட் அண்ட் மில்லர் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல வந்து அவங்க எந்திரிச்சு பேட் பண்ணியே ஆகணும். சோ அப்படி இல்லை அப்படின்னா எல்எஸ்டி வந்து இனியும் அந்த லூசிங் ஸ்ட்ரீக் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஆப்போனன்ட்ஸ் வந்து ஸ்டாலிடா ஒரு பிளானோட வந்துருவாங்க. இந்த 3 பேட்டர்ஸ் மட்டும் தான் ஃபார்ம்ல இருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு பிளானோட வந்துருவாங்க. சோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா மெயினா ரிஷப் பண்ட் அண்ட் டேவிட் மில்லர் ஷூட் பண்ணி விளாண்டாகணும். அண்ட் அதே இது பவுலிங் நம்ம இந்த சைடு போயிடலாம். நீங்க மும்பையோட பவுலிங்ல பார்த்தோம்னா நீங்க 3 பேர் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஓவர் போடுறாங்க. அண்ட் குறிப்பா வில் ஜாக்ஸ் அவரோட அந்த 2 விக்கெட் பேக் டு பேக் விக்கெட்ஸ் தான் கொஞ்சம் கேம் சேஞ்சிங் ஆன ஒரு விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பும்ரா நல்ல ஃபார்ம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்தோடனே பார்த்தோன்னா மிச்சல் மார்ஷ் ஒரு பயங்கரமான ஒரு 6 அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட கேம் வந்து அப்படி நீட்டா என்ன சொல்றது, அவரோட பேக் அந்த டேஞ்சரஸான ஒரு பவுலிங் ஸ்பெல் வரைக்கும் மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாரு. ட்ரெண்ட் போல்ட்டுமே நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த பாசிட்டிவ்ஸ் பார்க்குற நெகட்டிவ் என்னன்னா தீபக் சஹர் 2 ஓவர் நல்லா போடுறாரு. பட் 3வது ஓவரில் அவரோட டோட்டலாக எல்லாமே மாறிடுது. அப்படியே 2 ஓவருக்கு மேலே அவர்கிட்ட வந்து நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கு. ஏன்னா கண்டினியூஸாக அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். 1-2 மேட்ச் மட்டும் நீட்டாக ஆடினார், ரொம்ப நல்லா எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணார், ஃபைன். பட் ஆனால் கண்டினியூஸாக என்னன்னா இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் அதை பார்க்க முடியுது. அவரோட பவுலிங்ல என்ன தப்பு பார்க்குறீங்க நீங்க? சோ அவரை வந்து இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போல்ட்டுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஓவரே தீபக் சஹரை போல் பண்ணிடுவாங்க அண்ட் தேர்ட் ஓவர் போல் பண்ணுவாங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஸ்விங் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் பால் வந்து ஒரு 3 ஓவர்ஸ் ஸ்விங் ஆகுது அப்படின்னா 2 ஓவர்ஸ் அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஓவர் கொடுத்தோம் அப்படின்னா
அவருடைய ஸ்விங்ல இருந்து 2 ஓவர்ஸ் எடுத்துட முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பிளான். சோ ஸ்விங் கட் ஆயிருச்சு அப்படின்னா அவர் வந்து பெரிய எக்கனாமிக்கலா போயிடுறாரு, ஒரு 10 ஓவர் கொடுக்குறாரு. சோ அந்த இடத்துல வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. சோ இது வந்து இப்போ வின் பண்ணிட்டே வர்றதுனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும், இதுக்கப்புறம் நாக் அவுட்ஸ் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேஜ்ல எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு பவுலர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பவுலர் அப்படிங்கும் போது 4 ஓவர் போல் பண்ணல அப்படின்னா இன்னொரு பவுலரும் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும். 2 ஓவர் போல் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பார்ட் டைம் பவுலரே பண்ணிட்டு போயிருவாங்க. கார்பின் போர்ட்ஸ் மாதிரியான ஒரு பவுலர் வந்து 2 ஓவர்ஸ் மிடில் போட்டணும்னா போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் எப்படி அவரை வச்சு போல் பண்ண வைக்கணும்னு பார்க்கணும். இன்னைக்கு ஆக்சுவலா போல்ட்டுக்குமே ஸ்விங் கிடைக்கல பெருசா. ஸோ அப்படிங்கும் போது அவரை ஈஸியா ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இனி வர மேட்சஸ்ல தீபக் சஹர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ஸ்ல ஒரு 4 ஓவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தா அவர் ஆட வைக்கலாம். அப்படி இல்ல 2 ஓவர்ஸ் தான் அவர்கிட்ட இருந்து வரும், அடுத்த 2 ஓவர்ஸ் ரன்ஸ் போகும் அப்படின்னா அஸ்வினி குமார் ரொம்ப சூப்பராக போல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பிளே பண்ண வைக்கலாம். பட் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்பவே குரூஷியலா இருக்கும். ஸோ அப்படின்னா தீபக் சஹர் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல மினிமம் 2 விக்கெட்ஸ் ஆச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பட் அந்த மிச்ச 2 ஓவர்ஸ் எக்கனாமிக்கலா போல் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே. அண்ட் கடைசியா ஒரு கொஸ்டின், மும்பை இந்தியன்ஸ் இப்போ லீக்ல வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ் இந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது. அண்ட் லக்னோ ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களுமே என்னன்னா ஸ்டார்ட் சூப்பரா பண்ணாங்க, பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. 2 டீமும் எந்த இடத்துல ஃபினிஷ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் அந்த ஆடுற ஃபயரை பார்க்கும்போது டாப் 4 ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 6 வின்ஸ் ஆயிருச்சு, இன்னும் அடுத்த 4 கேம்ஸ்ல 2 வின்ஸ்னா பிளே ஆஃப் கன்ஃபார்ம். ஸோ அப்படிங்கும் போது இதே ஒரு ஃபார்ம்ல கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அந்த 2 வின்ஸுங்கிறது அடுத்த 2 கேம்ஸ்ல கூட மும்பை இந்தியன்ஸுக்கு வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் டெஃபினெட்லி ஃபினிஷிங் அட் டாப் 4 அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பண்ட், மில்லர் அண்ட் மயங்க் யாதவ் மாதிரியான பவுலர்ஸ், ஆவேஷ் கான், இந்த பவுலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்தாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த ஒரு 5-6 லாஸ்ட்ல இந்த நெட் ரன் ரேட்டுக்காக போராடி வெளியே போற அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ஒரு இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update. வணக்கம் கோவை. சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.